இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக கிரீடங்கள் அப்படின்ற தொடர்ல 6வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம 5 கிரீடங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இது விசுவாச வீரர்களுக்கான கிரீடங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறதான ஒரு மிக முக்கியமான கிரீடம் என்ன அப்படின்னா, அறுவடைக்காரருக்குரிய கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவன் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கருக்குள்ள அறிவாள் அறுவடைக்காரருக்குரிய அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த பொற்கிரீடத்தை தரித்த மனுஷகுமாரன் இது வெற்றியின் அடையாளமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள பொற்கிரீடம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றத பறைசாற்றுகிறதாய் காணப்படுகிறது. அவர் சாத்தானையும் இந்த மரணத்தையும் வென்றவராய் காணப்பட்டார் அப்படின்ற வெற்றிக்குரிய ஒரு பொற்கிரீடமாய் காணப்படுகிறது. இந்த கருக்குள்ள அறிவால் எதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது அப்படின்னா, அறுவடை காணப்படுகிறது. இந்த அறுவடை காலத்துல இருக்கிறோம் அப்படின்றத முன் குறிக்கிறதா இது காணப்படுகிறது. இந்த அதிகாரம், இந்த ராஜரீகத்தின் அதிகாரம் தான் இந்த பொற்கிரீடமாய் காணப்படுகிறது. இந்த பொற்கிரீடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அறுவடைக்காரருக்குரிய அதிகாரம் உள்ளதா இது காணப்படுகிறது. வெளிப்படுத்தல நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தான் இந்த அறுவடைக்காரனாய் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய தலையில தான் பொற்கிரீடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பொற்கிரீடம், தங்கம் அப்படின்றது ஒரு அலங்காரமானது அல்ல, இது ஒரு அங்கீகாரம். அநேக நேரங்களில நம்ம பொண்ணை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இது ஒரு அலங்காரமான பொருள் அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் நினைப்பதுண்டு. ஆனா இந்த பொற்கிரீடம் அங்கீகாரத்துக்குரிய அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு நீதிபதி தன்னுடைய இருக்கையில அமர்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. அதே போலதான் இந்த பொற்கிரீடம் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. பரிசுத்த வான்களுக்குரிய பங்கு இதுல காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6:2 நம்ம பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அப்போ பரிசுத்தவான்களாய் இந்த உலகத்துல வாழும்போது ஒருவேளை போராட்டமான சூழ்நிலைகள், அநேக நேரங்களில் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களாக, ஏளனப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களை போல நம்ம அவமானத்தால் கூனி ஒருவேளை காணப்படலாம். ஆனா இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு பின்பதாக ஆண்டவருடைய சிங்காசனத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது நம்ம அனைவரையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக காணப்படுவோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. செருபாபேல் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். இவர் பழைய ஏற்பாட்டுல நம்ம இவரை குறித்து பார்க்கலாம். இவர் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில அங்க என்ன செய்யறாரு, ஒரு சின்ன கூட்டத்தோடு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதிரிகள் எல்லாரும் இவரை ரொம்ப ஏளனப்படுறாங்க. இவங்க என்ன செய்திருவாங்க அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டாங்க. இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை கடந்து வருகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சகரியா 4:6 அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை கொண்டு அவன் வருவான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த செருபாபேல் இடிந்து கிடக்கிற, பாழாய் கிடக்கிற எருசலேமே அவன் தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் என்ன செய்யறான், முதற்கல்லை கொண்டு வருகிறான். கிருபை உண்டாவதாக அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இடிந்து போன சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பம் இடிந்து போய் காணப்படுகிறது. எதுல இடிந்து காணப்படுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறோம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டதாய், சிதறடிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய உறவை புதுப்பிக்கிறவர்களாய் காணப்படும். எப்படி இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறதற்காக அவன் சென்றானோ, அதே போல நாம் முன்னின்று நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, பாழாய் கிடக்கிறதான ஆண்டவருடைய காரியங்கள்ல பாழாய் கிடக்கிறதான நம்முடைய திருச்சபையை, ஆண்டவருடைய காரியங்களை பாழாய் கிடக்கிறதான நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை எழுப்பி கட்டுகிறவர்களாக நம்ம மாற்றணும். ஒருவேளை அந்த சூழ்நிலைகளை மற்றவர்கள் சொல்லலாம், இவங்களால என்ன செய்ய முடியும், இவங்க பெரிய யோக்கியமானவங்களா, இவங்களுடைய காரியம் நமக்கு தெரியாதா அப்படின்னு ஒருவேளை உங்களை குறித்து ஏளனப்படுத்துகிறவர்களாய் காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, செருபாபேலுக்கு முன்பாக
முன்பதாக சமபூமியாவாய் தலைக்கல்லை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. தலைக்கல் அப்படின்னா முதன்மையாய் அவன் செய்கிற வேலையை குறித்து காணப்படுகிறது. அவன் செய்யும் போது ஆண்டவருடைய கிருபை அங்க இருக்கிறது, அந்த காரியம் வாய்க்க பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். செருபாபேலின் கையில ஒரு தூக்கு நூல் இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லப்படுகிறது. இந்த தூக்கு நூல் எதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது? ஒருவேளை தூக்கு நூல் வந்து கட்டட வேலை செய்கிறவர்கள் வைத்திருப்பாங்க, அது ஒரு கருவியாக நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த கருவியாக மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அதிகாரமாய் அது காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய திருச்சபையிலும் ஒருவேளை ஆண்டவருடைய காரியங்கள் பாழாய் கிடக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பி முதற்கல்லை கொண்டு போனோம் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யும் போது உங்களுடைய சிரசுல பொற்கிரீடம் தரிப்பிக்கப்படும். இங்க வெற்றி அடைகிறான் இந்த செருபாபேல். எப்படி அந்த செருபாபேல் எதை ஆரம்பிச்சானோ அதை செய்து முடிப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உறுதி அளிக்கிறாரு. அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல அவன் அந்த முதற்கல்ல வைக்கிறான். அந்த இடிந்து போன அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இடிந்து காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கட்டுகிற கருவியாக அந்த தூக்கு நூல் அதிகாரத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை முதற்கல்ல தைரியமா எடுத்து வைக்கும் போது கிருபையினால எல்லாவற்றையும் கட்டி முடிக்க ஆண்டவர் பலத்தை கொடுப்பாரு. ஒருவேளை மற்றவர்கள் இவங்க லாய்க்கில் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒருவேளை ஏளனமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால அதை நீங்க செய்து முடிக்கிறவர்களாகவும் பொற்கிரீடத்தை தரிக்கிறவர்களாகவும் நீங்க மாறுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 1838 ஜேம்ஸ் கால்வர்ட் அப்படின்ற மிஷனரி ஃபிஜி தீவுகளுக்கு என்ன செஞ்சாராம்? நற்செய்தி அறிவிக்கும்படியாக சென்றாராம். அங்க உள்ள மக்கள் எல்லாரும் நரமாமிசம் உண்பவர்களாக காணப்பட்டாங்க. அப்போ அங்க அவர் கப்பல் பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் போது அந்த கப்பல் கேப்டன் சொன்னாரா, நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க, அவங்க உங்களுக்கு கொன்னுருவாங்க, அவங்க நரமாமிசம் சாப்பிடுறவங்க அப்படின்னு சொன்னாரா. ஆனா அவர் என்ன சொன்னாரா அப்படின்னா, நான் இங்க வருவதற்கு முன்பதாகவே நான் மரித்து விட்டேன். எங்க மரிச்சேன்? ஆண்டவரிடத்துல நான் மரித்து என்னுடைய ஆண்டவர் ஆவியில தான் நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவர் அந்த இடத்துக்கு போனாரா. ஏறத்தாழ 15 ஆண்டுகள் அங்க ஊழியம் செய்து அந்த தீவு மாற்றப்பட்டது. அவர்கள் எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக மாற்றப்பட்டார்கள். அந்த நரமாமிசம் உண்பவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டாங்க. அவர்களும் அவருடைய ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற கருவிகளாக மாற்றப்பட்டார்கள். ஒருவேளை இந்த ஜேம்ஸ் கால்வர்ட் வந்து இந்த உலகத்துல எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கல, என்னுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு நினைக்கல, ஆண்டவருக்காக செய்யணும், அந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஜி தீவில் உள்ள மக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு கருவியாக இருந்தாரு. அவருடைய சிரசுல பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அவர் அறுவடை செய்கிறவராக காணப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் அதுதான். இந்த பரலோகத்துல வீற்றிருக்கிற 24 மூப்பர்கள் என்ன செய்யறாங்க? பொற்கிரீடத்தை தரிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், என்னுடைய இடிந்து போன என்னுடைய பாழாய் கிடைக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை, என்னுடைய உறவினர்களை நான் கட்டணும் அப்படின்ற ஒரு உக்ரானத்துவத்தை எடுத்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஆண்டவர் கிருபையினால் அதை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிரசுல பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டதை ஆண்டவரே நாங்க குறித்து தியானித்தோம் தகப்பனே. பொற்கிரீடம் அப்படின்றது ஆண்டவரே ஒரு அங்கீகாரமாய் ஒரு அதிகாரமாய் அது காணப்படுகிறது எப்படின்னு பாக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்கள் திருச்சபையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் ஆண்டவரே பாழாய் கிடக்கிறதான காரியங்களை கட்டி எழுப்புகிறவர்களா எங்களை மாற்றுங்க. அந்த செருபாபேலை போல ஆண்டவரே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவா என்று வசனம் சொல்லுகிறது தகப்பனே. எங்களுக்கு விரோதமாய் எந்த காரியம் வந்தாலும் நாங்க அதை விட்டு ஆண்டவரே சப்பா உம்மை நோக்கி ஓடி ஆத்தும அறுவடை செய்கிறவர்களாக பொற்கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அதற்குரிய வல்லமைகளையும் வரங்களையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து தரித்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டதை போல ஆண்டவரே பாழாய் கிடக்கிறதை போல இருக்கிறதான குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு அவர்கள் தன்னுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய கிருபையை நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மற்றும் ஒரு முக்கியமான கிரீடத்தை குறித்து நாளைக்கு தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
மகிமை